நம்ம ஸ்பேஸ்ஷிப் கேம்னு ஒன்று விளாட போகிறோம். ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ்ஷிப் கேம்னு ஒன்று விளாட போகிறோம். என்னடா அவன் திருப்பி ஹலோ சொல்லிட்டுருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இதுதான் டெக்மீனா. ஒரு செகண்டுக்கும் என்னென்ன ஸ்பீடு இருக்கோ அதில் ஏறுமா. சரி, ஸ்கிப் பண்ணிடலாம். எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ரீபர்த் பண்ணுறதுக்குன்னு நம்மளால் ஓட முடியும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க கைஸ். ஆனால் எப்படி நிற்க வச்சுருக்கானுங்க, கிடைக்காத. ஒரு ஃபஸ்ட்டு நம்ம இட்லி போய் பார்ப்போம். எத்தனை 3 கப்ஸ். அதனால தான் சார் அதுக்கு போயிட்டாரா? நினைச்சேன் 15 கப்ஸ் தானே. இதெல்லாம் போகலாமா? டன் 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 டன். ஸோ வர இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் கேம் பிளேயாக தான் இருக்க போது. ஐயோ இருந்துச்சு இதில். ஆமாம், எப்படி அவனா நம்ம போகிறது? எப்போயுமே நான் செக்கை போட்டு வாங்கிடுவேன். அதில் குரூப்பை ஜாயின் பண்ணி செக்கு போட்டு வாங்கிடுவேன். ஆனால் செக்கு போட்டது தான் கிடைக்காது. இதை கிராஸ் பண்ணி போகிறதுக்குள்ள நான் மறுக்கே ஆயிடுவேன். இதுதான் பார்த்தீங்களா கைஸ்? ஜஸ்ட் இதெல்லாம் கூட மரியாதை மாதிரி ஒரு வேலையே நீங்கள் போகலாம். அவசரம் இல்லை, பொறுமையோடு. எஸ்கேப் ஆகி ஓடுறதா முடியாது. ஸ்டேஜ்லேயே இல்லை, கஷ்டமாக இருக்குன்னு எனக்கே தெரியல. யார் இவனும் கூட வந்துட்டு எகிரி ஓட வேண்டியதான் தப்பிச்சு மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இல்லை ஸ்பீடாக போயிடலாம். என்ன ஸ்பேஸ் இப்போ உட்காந்து ஓட்டுற மாதிரிலாம் கொடுக்கல, அதில் நம்ம நின்றுட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இப்படிலாம் வச்சா நல்லாவா இருக்கும்? உட்காந்து போகிற மாதிரி தானே கொடுப்பானுங்க. எனக்கு அதான் இந்த கேமில் இது தான் பிடிக்கல. இது பாருங்கள், அப்படியே நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். ஸ்பேஸ்ஷிப்பில் உட்காடுறது இல்லை, ஆனால் ஸ்பேஸ்ஷிப்பில் உட்காரல. எப்படி பார்த்தீங்களா? இன்னொன்று 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். அதனால் எல்லாம் லைக் போட்டுக்கோங்க. லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தோடனே கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வைக்கிறேன். நீங்கள் கேட்குறது தான் என்னென்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னு பார்ப்போம் கமெண்டில். நல்ல கொஸ்டின் ஆன்சர்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் வரும். எல்லாருக்கும் ஒரே ஒரு கொஸ்டின்னே திருப்பி கேட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. எது ரொம்ப பாப்புலராக கேட்டிருக்காங்களோ அதுதான் நான் சொல்லுவேன். வேஸ்ட்டாக ஒரு கமெண்ட் எல்லா கமெண்டையும் சொல்கிறதுக்கு வேணாம். அப்படி சொன்னால் ஒரேடியாக நம்ம சொல்லிட்டே போக வேண்டியதான் ஒரு நாள் ஃபுல்லாக. என்ன கைஸ், ஸ்பேஸுக்குள்ளே வந்துட்டோம். காலி ஆகிட்டோம் ஸ்பேஸுக்குள்ளே வந்து. கைஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நிற்கலாம். அப்போது ஒரு 5 நிமிஷம் கழித்து சந்திக்கலாம் காய்ஸ். இல்லை காய்ஸ், 7 வரைக்கும் ஏற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 7th லெவல் வரைக்கும் ஏற்றிட்டேன். 7th லெவல்லே இல்லை, ஸ்பீடாக போகுது. ரொம்ப ஸ்பீடாக தான் போகுது. ஆனால் என்ன, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் இதுலேயே. ஏன்னா நான் அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். நான் இப்படி வரும்போது கரெக்டாக பொறுமையாக போடலாம் பண்ணிடும். இந்த மாதிரி டெக்னிக் வச்சு போனால் சீக்கிரமாக முன்னேறலாம். ஸ்பீடாக போகணும். எகிரிக்குள்ளே வந்தாச்சு. இது ஸ்டேஜ் 3க்குள்ளேயே போயிடலாமா? வேணாம்பா, ஸ்டேஜ் 3ல் போய் அடி வாங்குறதுக்கு நான் தெரியல. எஸ்கேப்.
இன்னும் நானே பாரு என்ட்ரன்ஸ் போடல, என்னடா எஸ்கேப் போட்டுருக்கேன்னு. செகண்ட் லெவலுக்கு எல்லாம் ஸ்பீடுப்பா, அதை கூட சொல்லலை. ஸ்பீடை சொன்னாவது கண்டுபிடிச்சி நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸ்பீடையும் சொல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் சொல்ல. இல்லை கூடமா ட்ரெயில் இருக்கு. யோ 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 பேர் இல்லை ரோப்ளாக்ஸ் கொடுத்து நான் கேலக்ஸி ஏற்றணும். அதனால இல்லை ரோப்ளாக்ஸ் வாங்கி என்கிட்ட இது கைஸ் வெயிட் பண்ண. இதில் என்ன ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதோ இருக்குது பாருங்க 2K. வா பயங்கரமாக இருக்குது. எனக்கு இதுலேயே பிடிச்ச ஷிப்பு என்ன ஷிப் தெரியுமா? எனக்கு தோணுது ஐயோ போடு. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா இது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. இதை பாருங்க உடஞ்சி பார்க்குறாது. சரி குரூப் செஸ்ட்டில் எனக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். பாதி ஹெல்த்தில் வந்திருக்கோம். அப்போ நாங்கள் எங்கேயோ பயங்கரமான சம்பவம் இருக்கின்றது. ஓடிரும் நண்பா ஓடி. இப்போ நான் இதை கிராஸ் பண்ணதுக்குள்ளேயே அது வந்துடும். தப்புன்னு நான் சாக வேண்டியதான். உண்மையாகவே ஐயோ ஓடு 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 அடி வந்துட்டேன். வந்துச்சு. ஐயோ ஸ்பீடாக போனோம் வேறு. முடிச்சிட்டோம். இந்த கேமை ஃபஸ்ட்டு முடிக்கணும்ப்பா. தலைவலியாக இருக்குது. இந்த கேமில் ஏறவே மாட்டேங்குது ஸ்டெப்ஸு. எவ்வளோ ஸ்டெப்ஸு நான் ஓடிக்கினே கிடக்குறேன். அவன் பாருங்க ஐயோ ஸ்பீடாக போகிறான். ஸ்பீடாக நம்ம தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டோம். இந்த மேட்ச் தான் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். என்னடா ரோபோட் கேம்லேயே இது எதாவது கொடுத்துருப்பானுங்க. இதே மேட்ச்சை தான். இந்த சைடாக போய் இந்த லாஸ்ட்டில் திரும்பி இந்த சைடாக போனால் வந்துடும் வழி. இதுக்கு யார் கஷ்டப்படப்பா? கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் லேட் ஆயிடுச்சு. 8 காப்பாக வாங்கிட வேண்டியதுதான். கொஞ்சம் தொண்டை சிக்கிச்சு. கொடு 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 கொடு. எனக்கு இது பிடிச்சிருக்கு. இப்படி எகிரி எகிரி போகிறது. ஜஸ்ட்டு இதில் பார்த்தா கூட நம்ம அவுட்டு. சரி கூடு கூடு கூடு. நம்ம இப்போ இந்த மேட்ச்சில் தப்பான வழியில் போயிட்டோன்னா என்ன வந்துடுமா முச்சு கட்டிடுவானுங்க. தப்பான வழியில் போனால் செத்துருவோம். இப்போ நான் இந்த சைடாக போடணும் இல்லை. அப்போ இந்த சைடாக போடணும் ஏதாவது ஒன்று கிளம்பி வந்தோம். தப்பான வழியில் போடணும். இப்போ இதை கரெக்டாக வந்துட்டேன். இப்போ இந்த சைடு பிளாக்கு, இந்த சைடு ஒரு வழி இருக்குது. அப்போ இந்த சைடு வேற ஒரு ரூட் வருது. முட்டு சண்டை வந்தது. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இதுக்குன்னு ஒரு வழி இருக்குன்னு. ஆனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகி இதே வழியில் தான் வரணும். கன்ஃபியூஸ் ஆகி இதே வழியில் வரக்கூடாது. புரிஞ்சு இந்த சைடாக வரணும். சாரி கைஸ், கன்ஃபியூஸ் ஆகின்னு சொல்லிட்டேன். என்னோட ஸ்பீடாக வருதுங்க இது. ரெடியா? 2 இருக்குது. 1 சமாளிக்கதே பெருசு. இது வேறு ஹெல்த்தை தான் குறைக்குது. பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் ஸ்பீடு வேணும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்பீடு ஏற்ற வேண்டியதாக குடு குடு குடுன்னு. மேக்ஸுக்கு வந்துச்சு. ரீபேர்த் பண்ணுவோம்.
கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக தப்பு தப்புலையா. உங்களுக்கு ஒரு நாள் கழித்து சந்திக்கிறேங்க. பாதியிலே ரெக்கார்ட் பண்ணுறத விட்டுட்டேன், மறந்து போய் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இது வரைக்கும் வந்துட்டேன் ரெக்கார்ட் பண்ணாமலே. நான் மன்னிச்சுங்கோ. ஆனால் எக்ஸ்ட்ரா அதிகமாட்டி செத்துட்டேன். நானே ரூட்டை மாறி போயிட்டேன் பார்த்தீங்களா. என் பின்னாடி வந்துட்டுருக்கானுங்க இவங்க. ரூட்டை குழப்ப வைக்கவா. இவங்களை ஃபஸ்ட்டு ட்ராகன் கிட்ட மாட்டி விட்டுருணும்.